கர்த்தர் இந்த நாளிலும் அடியாளிலும் சாட்சியம் நிற்கிறதுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த வருஷம் தொடங்கி கர்த்தர் இந்த நாள் வரையிலும் எங்களை எல்லா தேவைகளும் சந்தித்து எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தர் எங்களை நிறைவான ஆசீர்வாதமா நடத்தி வர்றாரு. ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய கிருபையினால எங்களை நடத்தி வர்றாரு. கர்த்தர் இன்னும் எங்களை இந்த ஆண்டு முடிவதற்குள்ள கர்த்தர் இன்னும் அநேக நன்மையினால புது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் போது நாங்க ஒரு புது நன்மையினால அவருக்குள்ள நாங்க இருக்கணும். எங்களுக்கு எல்லாமே கர்த்தர் நல்லா நிறைவா தான் நடத்தி வருகிறாரு. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம எப்பவுமே சொல்வேன், எங்களுக்கு கர்ப்பத்தின் கனி வந்து அவர் சித்தம் எப்ப வைத்துக்கிறா தெரியல. எம்பளுடைய பிரயாசத்தை நம்ம வச்சாலும் கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை அவர் வச்சுக்கிறாரு. நம்மக்குள்ள எவ்வளவு ஏக்கம் எல்லாமே இருந்தாலும் அவர் என்னைக்கு நம்மளுக்காக வைத்துக்கிறாரோ அந்த நாட்களுக்காக நாங்க காத்திருக்கிறோம். இந்த வருகிற புது ஆண்டுக்குள்ள கர்த்தர் அந்த நாளை எங்களுக்காக குறித்து வைத்ததற்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்துறேன். அந்த நன்மையும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்து அடுத்த வருஷத்துல நாங்க பிரவேசிக்கும் போது எங்க குடும்பமா கர்த்தருக்குள்ள நாங்க நின்று இந்த இடத்துல சாட்சி சொல்லணும். அது மட்டும் இல்லாதபடி எங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு நல்ல சுகத்தை பலத்தை தந்து கர்த்தர் எங்களை வழி நடத்தணும். இன்னும் நாங்க ஊழியத்தின் பாதையில இன்னும் அதிகமா வளரணும். கர்த்தர் எங்களுக்காக வைத்துக்கிற ஊழியத்தை நாங்க அதன்படி அவர் பாதையில நாங்க செல்லணும். அதுக்கேற்ற எல்லா தேவையில கையின் பிரயாசத்தை கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றி இன்னும் அதிகமாக கர்த்தர் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து அநேக பிள்ளைகளுக்கு மத்தியில நாங்க என்ன பண்ணணும், சாட்சி சொல்லணும். இந்த நாளிலும் இந்த வருட தொடங்கி இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் எங்களை நடத்தி வந்தாரு. அது மட்டும் இல்லாதபடி இந்த டிசம்பர் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை எங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வைத்திருக்காக கர்த்தரை சொத்திருக்கிறேன். இங்க வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள்ள நான் நன்றி செலுத்துறேன். வருகிற நாட்களையும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமா எங்களை நிலைநிறுத்த போறதுக்காக இந்த நாளில கர்த்தர் என்னை அடியாலும் சாட்சியா நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு சோத்துறோம். எங்களுக்காகவும் எங்க ஊழியங்களுக்காகவும் எங்கள் தேவைகளுக்காகவும் நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க. இன்னும் அநேக காரியத்துல எங்களுக்காக இன்னும் ஜெபித்து நாங்க அதுல ஜெயம் பெற்று வல்லமையா இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சிய கர்த்தர் மத்தியில நான் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன்.